ஹாய் ஆல். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன ரிவ்யூ வீடியோன்னு சொல்லிட்டு வீடியோட டைட்டிலில் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏவர் ஸ்மித்தில் என்னோடய ஓன் யூசர் ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். ஏவர் ஸ்மித் வந்து என்ன ப்ராடக்ட்னா வாட்டர் ப்யூரிஃபையர் ஓர யூசர் ரிவ்யூ தான், என்னோட ஓன் யூசர் ரிவ்யூ தான் சொல்ல போகிறோம். நான் காசு போட்டு வாங்கி யூஸ் பண்ண ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ப்ரோஸ் கான்ஸ் தான் பார்க்க போகிறோம், வேறு எதுவும் இல்லை. வாங்க நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு என்ன ஏவர் ஸ்மித் வாட்டர் ப்யூரிஃபையர் வாங்கினோன்னா அண்டர் சிங்கில் வைக்கிற வாட்டர் ப்யூரிஃபையர் தான் வாங்கினோம். அதுவும் ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் கிடையாது, நேரில் போய் பார்த்து விசாரித்து தான் வாங்கினோம். எங்கே வாங்கினோன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டலில் தான் வாங்கினோம். அது பார்த்திங்கன்னா எல்லா ப்யூரிஃபையர் மாதிரி தான், அது ஒன்றும் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்டர் சிங்கில் வைக்கிறனால எல்லா ப்யூரிஃபையர் மாதிரியும் தான் அதோட ஒர்க்கு. அது வந்து வாட்டர் ப்யூரிஃபை பண்ணி நம்மளுக்கு டேப் வழியாக கொடுக்கும். அது எப்படின்னா அண்டர் சிங்கில் வந்து அது வந்து ஸ்டோரேஜோடு வரும். ஸ்டோரேஜில் அது வந்து ஸ்டோர் பண்ணி மேலே வந்து நம்மளுக்கு வந்து பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். பைப் கனெக்ஷன் மூலியமாக அந்த வாட்டர் வந்து வரும். எல்லா இது மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். நம்மளோட நேச்சுரலாக கிரவுண்ட் வாட்டர் என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல அதோட தண்ணியை ப்யூரிஃபை பண்ணி அது டேஸ்ட்டுக்கு கொடுக்கும். வேறு என்னன்னாக்கா மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரிலாம் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எந்த மினரல்ஸுமே வந்து இதில் ஆட் ஆன்ஸெல்லாம் இருக்காது. அது வந்து உங்களோட கிரவுண்ட் வாட்டர் என்ன டேஸ்ட்டில் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல தான் உங்களுக்கு அந்த ப்யூரிஃபையர் வந்து நல்லா அதோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல தான் அந்த தண்ணியும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். எப்பவும் போல தான் எல்லா ப்ராடக்ட் மாதிரியும் தான் இது நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. 1 இயர் ஆச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா சர்வீஸ் கால் பண்ணோம். சர்வீஸ் கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ தான் மெயினான விஷயத்துக்கு வந்திருக்கோம். அவங்களோட சர்வீஸ் கால் பண்ணோம்ல, சர்வீஸ் சார்ஜ் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தடவை வந்து அவங்க சர்வீஸ் பண்ணாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஃபிக்ஸ் பண்ணதை எடுத்து ரிப்பேர் பார்த்து, இல்லை ப்யூரிஃபையரில் வந்து ஏதாச்சும் ஃபில்டர் மாற்றணுன்னாலும் சரி, ஒரு தடவை பர்சன் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் வந்து 600 நம்ம வந்து பே பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அதுக்கு தனியாக ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது இப்போ அதுக்கு ரிலேட்டடான திங்ஸ் ஏதாச்சும் போயிடுச்சுனாக்க நீங்கள் வந்து அதுக்கு தனியாக சார்ஜஸ் கொடுக்கணும். இப்போது இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டலில் தான் வாங்குறீங்க, ஓகேவா? அப்போ அவங்க எதுவுமே இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பிராண்டடாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுவீங்க. உங்கள் வீட்டுக்கு நல்ல ப்ராடக்டாக வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீட்டில் நம்மளுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸாக வாங்கி வைக்கணும்னு நம்ம நினைப்போம். அப்படி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்கினோம். வாங்கினப்போ தான் தெரியுது அவங்க சர்வீஸ் சார்ஜ்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அதோட ஃபில்டர் இவ்வளோ ஆகும், நீங்கள் 1 இயர் ஒன்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும், மாற்றினா இவ்வளோ காஸ்ட் வரும், எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. நாங்கள் கால் வந்து புக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ரிலையன்ஸில் இருந்து டைரெக்ட் எங்கே வாங்கினீங்களோ அங்கே ஃபஸ்ட்டு கால் புக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து சர்வீஸ்க்கு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் ரிலையன்ஸ் டிஜிட்டல் கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் எந்த இடத்துல பிரான்ச்சில் வாங்கினோமோ அந்த பிரான்ச்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சர்வீஸ் புக் பண்ண சொன்னோம். சர்வீஸ்க்கு புக் பண்ணாங்க. அது இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாரண்ட்டி ஏதாவது எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக போட்டிருக்கீங்களா வாங்கும் போதே? இப்போ எப்படி நம்ம ஒரு லேப்டாப்பு இதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னாக்க எக்ஸ்ட்ரா 1 இயர் வாரண்ட்டி வந்து போட்டாக்கா சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும்தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட ப்ராடக்ட்ஸ்க்கு இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஃபில்டர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அதாவது அதுக்கு ரிலேட்டடான ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி இதுக்கு ஏதாவது போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எங்களே கேட்குறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, வாங்கும்போது இதெல்லாம் அவங்க சொன்னாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. சரி ஓகே, என்ன தான் சொல்கிறாங்க, நீங்கள் புக் பண்ணுங்கள் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு சரின்ட்டு பில்லு அனுப்ப சொன்னாங்க. பில் நம்பர் அனுப்பிச்சாச்சு. வாட்ஸ்அப்பில் காலும் புக் பண்ணியாச்சு. அவங்க வந்து ஏவர் ஸ்மித்லேருந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டாக இருக்க பர்சன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கனாக்க, நாங்கள் வந்து ப்ரைஸ் வந்து 5500 ஒரு ஃபில்டர் மாற்றணுன்னா
அண்ட் தென் நீங்கள் வந்து சர்வீஸ்க்கு வர ஆளுக்கு 600 பே பண்ணணும். இப்போ நீங்கள் 5900 பே பண்ணிங்கனாக்க உங்களோட 1 இயரில் வந்து எதனாலுமே நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுவுமே தெரியாமல் வாங்குறவங்க இருக்காங்க. இப்போ எங்களை மாதிரி வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்தது. இவ்வளோ ஒரு ஃபில்டருக்கு இவ்வளோ ப்ரைஸா? ஏன்னா நம்ம வந்து பியூரிஃபையர் யூஸ் பண்ணாத ஆளுங்க கிடையாது. பியூரிஃபையர் எல்லார் வீட்லேயுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு நார்மல் பியூரிஃபையரை இவ்வளோ ஃபில்டர் சார்ஜ் பண்ணி பிராண்டடுன்றதுக்காண்டி ப்ரைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்குன்னு சரி ஓகே அவங்கள்ட்ட தான் அந்த ப்ரைஸ் அப்படின்னா நம்ம வெளியில் எங்கன்னா அந்த ஃபில்டர் வந்து வாங்கி ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். சரின்னு சொல்லிட்டு வெளில போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏவோ ஸ்மித்தோட ஃபில்டர் போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், அதோட ஃபில்டர் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்ட்டாங்க. அப்போ எப்படி நம்ம இதை அஃபோர்ட் பண்ண முடியும்? ஒரு நார்மல் பீப்புள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இதை எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும்? அஃபோர்ட் பண்ணுறவங்கனால மட்டும்தானே இதை வந்து நம்மளால பண்ண முடியும். இதை பற்றி எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. போனீங்கன்னா காமிப்பாங்க, அண்டர் சிங்க் வாட்டர் இதெல்லாம் இருக்கும். அதில் ஓகேவான பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல பிராண்டடாக நல்ல ஒர்க் ஆகிற ப்ராடக்டாக சில வருஷமாக ஒரு 20 இயர்ஸ் கிட்ட வந்து மார்க்கெட்டில் இருக்க ப்ராடக்டாக காமிப்பாங்க. நம்மளும் நம்பிக்கையாக வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் சர்வீஸை பற்றியோ இல்லை சர்வீஸ் சார்ஜஸ் பற்றியோ இல்லைனா அதோட ஃபில்டர்ஸ் வந்து இவ்வளோ ரேட் ஆகும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தான் அது தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா, இல்லை இதே சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இது நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு. என்னோடய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், என்னோடய யூசர் ரிவ்யூ இதுதான். ஏவோ ஸ்மித் வாட்டர் பியூரிஃபையர், அண்டர் சிங்க் வாட்டர் பியூரிஃபையரோடது. இது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கினாலுமே அதோட சர்வீஸ் ஓரியன்டான விஷயத்த ஒரு ஷோரூமுக்கு போகிறீங்கனாக்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது தான் பெஸ்ட் என்னையை கேட்டிங்கனாக்க. ஏன்னா நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ வந்து நாங்கள் இப்போ என்ன டெசிஷன் எடுத்துருக்கோம்னாக்க, ஒன்று அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டோன்றதுக்காண்டி அதை சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அதை வந்து ஓரமாக வச்சுட்டு புதுசாக தான் வாங்கி வேறு ஏதாச்சும் போடலான் இருக்கோம். இதெல்லாம் எங்கள் டெசிஷன். நாங்கள் லாஸ்ட் மினிட்ல என்ன எடுப்போம்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணுறீங்கனாக்க கண்டிப்பாக வந்து யோசிச்சு நிதானமாக டிசைட் பண்ணுங்கள். என்னோடய யூசர் ரிவ்யூ இதுதான். நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்கனாக்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி நடந்திருக்குனாக்க. ஸோ கீப் சப்போர்ட்டர்ஸ், லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. தேங்க்யூ, பாய்.